மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கப்ஸாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மதுகுதுன்னு சொல்லுவாங்க. அதான் செய்ய போறோம் இன்னைக்கு. ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, பட்டரு 700 கிராம், கூடவே 300 ml ஆயில், 300 ml. சரிங்களா? மொத்தம் 1 லிட்டரு. கூடவே 1 கிலோ வெங்காயம், பட்டை வகையில் 10 கிராம், 100 கிராம் பூண்டு, எலுமிச்சை பழம் 5 அப்படி சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே பச்சை மிளகா 100 கிராம். மக்களே, இது கூடவே தக்காளி பேஸ்ட்டு 150 கிராம் விட்டுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ரெட்டு கப்ஸாக தான் செய்ய போகிறேன், அதுக்காக தான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மக்களே, சிக்கன் லெக் பீஸ் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம ரெகுலராக சிக்கன் லெக் பீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லெக் வச்சு தான் இன்றைக்கும் செய்ய போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். 15 கிலோ சிக்கனு இது சேர்த்துடலாம். மக்களே, சிக்கனை சேர்த்தாச்சு. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, இது கூடவே இது மேகின்னு சொல்லுவாங்க, சிக்கன் ஸ்டோக் அப்படின்னு. ஒரு 10 பீஸ், 1 கிலோவுக்கு 1 பீஸ் போடுவாங்க, ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். அரபிக் ஃபுட்டில் இதுதான் மசாலா, வேறு எந்த மசாலாவும் மேக்ஸிமம் இந்த கப்ஸாவில் சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? மக்களே, உப்பு 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்துருக்கேன், இது 2 கை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலா கூட இது உப்பு கூடவே. சரிங்களா? மக்களே, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். எப்பவும் சொல்கிற அளவு தான், 1க்கு 1.25 பாஸ்மதி அரிசிக்கு. கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து சேர்த்துடலாம். சரிங்களா? மக்களே, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். மக்களே, பாஸ்மதி ரைஸு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை எடுத்து சேர்த்துக்கலாம். மக்களே, ரைஸை சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, கரெக்டாக லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மதுகுத்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். மதுகுத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு. கப்ஸா, மதுகுத்து. மதுகுத்துனா இந்த ரெட் கலராக இருக்கும். கப்ஸான்னா கலர் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் இந்த மல்லித்தூள், ஜீரகத்தூள், பிளாக் பெப்பர் இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதில் வந்து வெறும் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. இதோட பேர் மதுகுத்து. இதுக்கு ரைஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அபுபின்னு ஒரு ரைஸ் குண்டு குண்டாக இருக்கும், நம்ம இட்லி அரிசின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும். அந்த ரைஸை இதில் சேர்த்து சமைப்பாங்க. நல்லா சூப்பராக ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வீடியோ முழுசாக பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ நல்லா பபுள்ஸ் வரட்டும், நம்ம தம் விட்டுறலாம். மக்களே, நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தம் விட்டுறலாம் 20 நிமிஷம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் 20 நிமிஷத்துக்கு அப்புறம். இன்ஷால்லா சூப்பராக நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும், மதுகுத் ரைஸு. ஓகேங்களா? வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களும் அரபிக் ஃபுட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிலோ சமைக்கிறீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 1 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படியே எடுத்து சமைங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மக்களே, 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரைஸ் பாருங்கள், வேறு லெவல் ரெடியாக இருக்குது. மாஷா அல்லாஹ். வா 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 வா. சிக்கன் மதுகுத் ரெடி. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். டா 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 டா. சிக்கன் பீஸ் பாருங்கள், அப்படி குழையாம முழுசாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அரபிக் ஃபுட்டெல்லாம் வீட்லேயே செய்வேன், சாப்பிட்லாம். அதனால தான் நான் வீடியோலாம் எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? மக்களே, நம்ம சிக்கன்
கப்ஸா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் கப்ஸா, சிக்கன் மதுகூத் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் ஷார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு அவங்களை சந்திக்கிறேன்.